சிவகங்கை காவலர் குடியிருப்பு பகுதியில் பாஜக நகர வர்த்தக பிரிவு தலைவர் சதீஷ் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் கடைக்கு நேற்று இரவு வந்திருந்த போது மர்ம நபர்களால் சதீஷ் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். கொலை தொடர்பாக 5 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிவகங்கையில் பாஜக நகர வர்த்தக பிரிவு தலைவர் சதீஷ் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் கடைக்கு நேற்று இரவு வந்திருந்த போது மர்ம நபர்களால் சதீஷ் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக 5 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நேற்று இரவு சிவகங்கையில் பாஜக நகர வர்த்தக பிரிவு தலைவர் சதீஷ் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் கடைக்கு நேற்று இரவு வந்திருந்த போது மர்ம நபர்களால் அவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை தொடர்பாக 5 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாபு சரவணன் வழங்கிட கேட்கலாம். பாபு சரவணன், வணக்கம். உங்க விரிவான தகவல். வணக்கம் ராதிகா. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வாரசந்தை பகுதியில் வசித்திருவர் சதீஷ்குமார். இவர் பாஜகவில் நகர வர்த்தகர் அணி தலைவராகவும் இருந்து வருகிறார். இவர் இருசக்கர வாகனம் பழுது நீக்கும் மெக்கானிக்காகவும் பணிபுரிந்து வருகிறார். இவர் காவலர் குடியிருப்பு எதிரில் இருசக்கர வாகனம் பழுது நீக்கும் கடை ஒன்று வைத்துள்ளார். அந்த கடையில் நேற்று இரவு தனது நண்பர்களுடன் மது அருந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் பாஜக பிரமுகர் சதீஷ்குமார் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இது குறித்து தகவல் கிடைத்தவுடன் அவரது உடலை கைப்பற்றி காவல்துறையினர் உடல்குழு ஆய்வுக்கு சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சதீஷ்குமாரின் நண்பர்கள் 5க்கும் மேற்பட்டவரை தற்போது பிடித்து அவர்களிடம் விசாரணை செய்து வருகின்றனர். பாஜக பிரமுகர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் சிவகங்கை மாவட்டம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ராதிகா.